கத்தம் இதுவே ஆரம்பம். ரிஃப்ளெக்டிவ் காலர்ஸ் பற்றி நிறைய வாட்டி நான் உங்களுக்கு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஒரு லைஃப் சேவர் கைஸ். இந்த மாதிரி எஸ்பெஷலி ஹைவேஸில் நைட் டைமில் இருட்டாக இருக்கும்போது டிரைவர்ஸ்க்கு அலர்ட் பண்ணுறதுக்கு இந்த காலர்ஸ் நல்லாவே உதவும். இது வந்து நாய்க்கு மட்டும் முக்கியம் இல்லை, வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சேஃப்டி தான். அதனால் இந்த காலர்ஸ் வந்து நீங்கள் அமேசான்லேயே வாங்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பல்க் நம்பர் ஆஃப் காலர்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அமுச்சு விட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து 4 fingers ரூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் அடல்ட் டாக், அதாவது நல்லா வளர்ந்த நாய்க்கு மட்டும் போடுங்க, பப்பீஸ்க்கு போடவே போடாதீங்க. ஏன்னா அது வளரும்போது காலர் வந்து அது கழுத்து நெரிச்சு அது ஒரு பெரிய ஆபத்து உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லது பண்ணுறோன்னா நம்ம ரெஸ்பான்சிபிளாக எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் காலர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹைவேஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்லி டாக்ஸுக்கு நீங்கள் போட்டு விடுங்க. எஸ்பெஷலி இந்த கருப்பு நாயெல்லாம் இருட்டில் தெரியவே தெரியாது சுத்தமாக. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் போடலாம். அண்ட் ரிஃப்ளெக்டிவ் காலர்ஸ் மெயினாக போட முடியும்னா அது வந்து அது டாக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இல்லாட்டி அது டாக் பழகிற 1-2 பேர்கிட்ட கொடுத்து அவங்க ஹெல்ப் மூலயமா நம்ம போட முடியும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி இல்லாத நாய்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் காலர்ஸ் நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து நம்மளை ஏதோ பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஜீவன்களுக்கும் சாப்பாடு போடுங்க. தேங்க்ஸ் a lot for watching. கத்தம் இதுவே ஆரம்பம். அண்ட் ஓம் பைரவ துணை.